மூன்றாவது முறையாக உலக சாதனை 18 மணி நேரம் கார்டியோ மற்றும் பளுதூக்கி சாதனை படைத்தார் ஜெய் பிரபாகரன். சிறு வயதில் தந்தையை இழந்த துயரத்தை வெற்றிக்கான உந்து சக்தியாக மாற்றிய உடற்பயிற்சி வீரர் ஜெய் பிரபாகரன் தேவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக உலக சாதனை படைத்து சாதனை புரிந்துள்ளார். பஹாங் மாநிலம் கோலலிபிஸை சேர்ந்த 29 வயதான ஜெய் பிரபாகரன் தேவர் இடைவிடாது 18 மணி நேரம் கார்டியோ மற்றும் பளுதூக்கும் சவாலை வெற்றிகரமாக நிறைவு செய்து தனது மூன்றாவது உலக சாதனையை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 3 வயதில் தனது தந்தையை இழந்த சம்பவம் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த நினைவாகவே மூன்றாவது உலக சாதனையை மறைந்த தந்தைக்கு அர்ப்பணித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ரெக்கார்ட் மூலியமா நான் இளைஞர்களுக்கு யூத்துக்குலாம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னும் நிறைய பேர் ஃபிட்னஸ் லைனுக்கு வாங்க, உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணுங்க. அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது மலேசியன் இந்தியன் ஃபிட்னஸ் அசோசியேஷன் மீஃபீட் என்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி இன்னும் நிறைய இந்திய இளைஞர்களை நாங்கள் கொண்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மீஃபீட்லயும் ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்கள் கமன்தன் வில்லியட் அண்ட் சுக்கான் KBS மூலியமா கொடுக்குற ஃபண்ட்ஸை வச்சு இன்னும் நிறைய ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் நீங்களும் செய்யலாம். உங்களால் செய்ய முடியாட்டி நாங்கள் செய்கிற ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கலாம். மேலும் இதற்கு முன்னர் 12 மணி நேரம் மற்றும் 15 மணி நேரம் கொண்ட 2 உலக சாதனைகளையும் படைத்திருந்த அவர் தற்போது தனது சொந்த சாதனையை மீறி புதிய சாதனையை உருவாக்கியுள்ளார். இந்த சாதனை பயணத்தில் பஹாங் மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையினருக்கும் நிதியுதவி மற்றும் ஆதரவு வழங்கிய அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். அதோடு தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு குவாந்தானில் 5 மணி நேரத்தில் 5000 ஜம்பிங் ஜாக்ஸ் செய்து மலேசிய புத்தக சாதனைகள் மேலும் 2 புதிய சாதனைகளை உருவாக்க தாம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.